இப்ப நீங்க டேட்டா சோர்ஸ்ல இருந்து உங்களோட டேட்டா வந்து என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்து என்ன கிளீன் பண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க. நீங்க அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா உங்களுக்கு தெரியுமா அந்த டேட்டா செட்டுக்குள்ள இருக்கிற என்ன ஒரு ட்ரெண்ட்ஸோ இல்ல என்ன ஒரு பேட்டர்னோ இல்லாட்டி என்ன எதுவும் ஸ்பெசிபிக் ரிலேஷன்ஷிப் இல்ல சேல்ஸ் பேட்டர்ன் உள்ள இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப அதை நாங்க எப்படி அன்கவர் பண்றோம்டா அங்கதான் நாங்க என்ன இந்த எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் ஒரு டெக்னிக்கை வந்து இந்த கிளீன் டேட்டாக்கு நாங்க அப்ளை பண்ண போறோம். வாங்க இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் என்னன்னு டீப்பா பார்க்கலாம். அதுக்கு முதல் நீங்க இந்த சேனலுக்கு புதுசுன்னா நான் சிவானுஜன் என்னோட சேனல்ல வந்து என்ன ஏஐ டேட்டா சயின்ஸ் மெஷின் லேர்னிங் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். வாங்க இந்தியா வீடியோக்குள்ள வரலாம். ஸோ நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன எங்களோட டேட்டா அனாலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்புமே பார்த்துருந்தோம், டிஸ்கவர் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்க பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. இந்த முதல்ல அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இல்லாட்டி என்ன பிசினஸ் யூஸ் கேசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அதான் எங்களோட கீ. நாங்கள் என்ன கிளைண்டோட ப்ராப்ளமா சொல்லுவோம். அடுத்தது வந்து என்ன அதில் வந்து இடிஎல் பைப்லைன் அப்ளை பண்ணணும். ஸோ இடிஎல் பைப்லைன் இல்லை அந்த கிளைண்ட் ப்ராப்ளமோட என்ன அந்த டேட்டா செட் எடுத்து அதுல வந்து என்ன இடிஎல் பைப்லைன் அப்ளை பண்ணி என்ன அந்த டேட்டா கிளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்ப இந்த ஸ்டோர் பண்ண டேட்டால வந்து என்ன இடிஏ வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இடிஏ என்ன அது என்ன மாதிரி அப்ளை பண்றேன்னு வாங்க டீப்பா பார்ப்போம். ஸோ வாட் இஸ் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ்? ஸோ அதான் என்ன ஷார்ட்டா வந்து இடிஏன்னு சொல்லிடுவோம். ஸோ மேபி நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இடிஏன்னு காய்ச்சிருப்பாங்க. பட் உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இடிஏன்ற ஒன்றுமே இல்லை. என்ன இப்போ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டயக்ராமை காட்டிங்க. ஸோ இடிஏன்ற கிளீன் டேட்டா. இந்த கிளீன் டேட்டா எங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரீவியஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி இடிஎல் பைப்லைன்ல இருந்தா இந்த கிளீன் டேட்டா வருது. ஸோ கிளீன் டேட்டா என்ன நாங்கள் ஒரு ஸ்டோரேஜ் லைக் இந்த டேட்டா பேஸோ இல்லை டேட்டா வேர்ஹவுஸ்ல வந்து ஸ்டோர். இப்போ அந்த கிளீன் டேட்டால இப்போ நாங்கள் சும்மா வந்து கிளீன் டேட்டா டேட்டா கிளீன் பண்ணிட்டு நான் அப்படியே இருக்க போறேன். ஒரு பிசினஸ் வரும்போது என்ன அந்த டேட்டா வந்து இப்படி நாங்க இந்த பிசினஸ்ல ப்ராஃபிட்டோ இல்லாட்டி என்ன கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணோம் இல்லாட்டி இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு என்ன மாதிரியான என்ன டெக்னிக்கை வந்து இந்த டேட்டாவில் வந்து இந்த கிளீன் டேட்டா அப்ளை பண்றேன்னு எப்பவுமே என்ன ஒரு ஐடியான்னு போயிடும். ஸோ அப்ப இந்த கிளீன் டேட்டாங்கள் இருக்கு. இந்த கிளீன் டேட்டாவை எடுத்து அங்க வந்து அங்க ஒரு அனலிட்டிக்கல் டெக்னிக்கை வந்து அப்ளை பண்ணும். ஸோ அனலிட்டிக்கல் டெக்னிக்கல் வந்து என்னன்னு இருக்கலாம். இப்போ அனலிட்டிக்ஸ் டெக்னிக்னு சொல்ல வர ஒன்றுமே இல்லை. ஒரு சமர் ஸ்டாட்டிஸ்டிக். இப்போ சமர் ஸ்டாட்டிஸ்டிக் என்ன ஒரு ஃபில்டரிங் இல்லாட்டி ஒரு சோர்டிங் இல்லாட்டி என்ன மீன் மீடியன் மோட் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன டெக்னிக்கை வந்து எங்களோட கிளீன் டேட்டா செட்ல அப்ளை பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸை வந்து நாங்கள் ஆன்சர் பண்ணக்கூடியவே இருக்கு. இப்போ கொஸ்டின் சொல்லும்போது நாங்கள் கீழே பார்க்கலாம் என்னென்ன கொஸ்டின் நீங்க சொல்ல வாங்க. இந்த இல்ல கொஸ்டின் ஆன்சர் பண்ணு சொல்ல வரேன்டா என்ன சொல்ல வரேன்டா இந்த டேர்ம் இருக்குல்ல எக்ஸ்ப்ளோரட்டரி என்ற இருக்குல்ல எக்ஸ்ப்ளோரட்டரி அந்த டேர்மே வந்து என்ன ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். அதாவது நீங்க உங்களோட டேட்டா செட்ல போய் கொஸ்டின்ஸ் ஆஸ்க் பண்ண போறீங்க. என்னத்துக்கு உங்களோட பிசினஸ் ப்ராப்ளமா சால்வ் பண்ண இல்லாட்டி என்ன ஏதாச்சும் இன்னும் ஏதாச்சும் ஒரு ட்ரெண்ட் பேட்டர்ன் அதில் இருக்கான்னு என்ன உங்களோட டேட்டா செட்டை ஆஸ்க் பண்ணுங்க. அப்ப ஆஸ்க் பண்ணும்போது நீங்க கேட்கும்போது டேட்டா செட்டை அது உங்களுக்கு என்ன அவுட்புட்டா வந்து கொடுக்கும். இந்த அனலிட்டிக் டெக்னிக் நான் கொடுக்கும்போது இப்போ அனலிட்டிக் டெக்னிக் சொன்ன வந்து சம்மர் ஸ்டேட்டஸ் இல்லாட்டி அடுத்த வெரி இம்பார்ட்டன்ட் திங் இந்த டேட்டா விசுவலைசேஷன். இந்த டேட்டா விசுவலைசேஷன் நீங்க உங்களோட டேட்டா இந்த கிளீன் டேட்டா வந்து விசுவலைஸ் பண்ணி பார்க்க போறீங்க. நாங்கள் ஆல்ரெடி இந்த டேர்ம்ல நான் மேலேயே மென்ஷன் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா யூசிங் டேட்டா விசுவலைசேஷன் மெத்தட் ஆல்சோ இன்க்ளூட் எக்ஸ்ப்ளோர் டேட்டா அனாலிசிஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் அனலைசிங் அண்ட் இன்வெஸ்டிகேட் டேட்டாவை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இன்வெஸ்டிகேட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் எடுத்து அப்புறம் சமரைஸ் பண்ண போறோம். என்னத்துக்கு அதுல இருந்து என்ன எங்களோட இன்சைட்ஸை வந்து டிரைவ் பண்ணி அதாவது நாங்கள் எதிர்பார்க்குற கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸ் வந்து இந்த டேட்டாவால இங்க சோல்வ் பண்ணக்கூடிய இருக்கா டேட்டா வந்து ஸ்டோரியை சொல்லுதா அதைத்தான் என்ன நாங்க வந்து இங்க வந்து இந்த கடைசி அந்த டயக்ராம் இந்த மூண்டால வந்து என்ன அன்கவர் ட்ரெண்ட்ஸ் பேட்டர்ன்ஸ் ரிலேஷன்ஷிப் இந்த அனலிட்டிக் டெக்னிக்கை வந்து நாங்கள் அப்ளை பண்றது மூலமா இந்த சமரி ஸ்டாட்டிஸ்டிக்கோ இல்லாட்டி இந்த டேட்டா விசுவலைசேஷன் டெக்னிக்கை வந்து எங்களோட டேட்டா அந்த கிளீன் டேட்டாக்கு நாங்கள் அப்ளை பண்றது மூலமா எங்களால வந்து என்னென்ன பேட்டர்ன் இல்லாட்டி என்ன ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி என்ன ட்ரெண்ட்ஸை வந்து எங்களோட டேட்டா செட் வந்து கிடுனா வச்சிருக்கு இல்லாட்டி என்ன ஸ்டோரியை வந்து கிடுனா வச்சிருக்கிறது என்ன அன்ஃபோல்ட் ஆகுது. அதை அன்ஃபோல்ட் ஆகி நாங்கள் என்ன அதுல இருந்து கன்க்ளூஷன் எடுக்கிறோம். அதுல இருந்து பிசினஸ் டிசிஷன் எடுக்கிறதா இந்த எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ். அப்போ எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் ஒன்றுமே இல்லை. எங்கள்கிட்ட ஆல்ரெடி இடிஎல் பைப்ல இருந்து வந்து கிளீன் டேட்டா இருக்கு. அதுல போய் அனாலிட்டிக்கல் டெக்னிக் அப்ளை பண்ணணும். அனாலிட்டிக்கல் டெக்னிக்ல இந்த டேட்டா விசுவலைசேஷன் என்ன பார் கிராஃப் லைன் சார்ட் ஹிஸ்டோகிராஃப் பை சார்ட் நிறைய டேட்டா விசுவலைசேஷன் டெக்னிக் இருக்கு. அதே அப்ளை பண்ணி சமரி ஸ்டாட்டிஸ்டிக் இல்லை டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக் அந்த டெக்னிக்ல அப்ளை பண்ணி அதுல இருந்து இன்சைட்ஸ் எடுத்து அந்த இன்சைட்ஸை பேஸ் பண்ணி அதுல என்ன ரேஞ்ச் இருக்கு எதுவும் பேட்டர்ன் இருக்கு அதுக்கிட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லாட்டி எதுவும் ஸ்டோரி எதுவும் டேட்டா சொல்ல அதுகளை எடுத்து அப்புறம் எங்களோட பிசினஸ் டிசிஷனை மேக் பண்றோம். ஸோ இதான் என்ன ஓவராலாக ஒரு இடிஏ. ஸோ நாங்கள் வாங்குகளை ஃபர்தரா பார்க்கலாம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வந்து என்ன ஒரு டேட்டா செட் வந்து காட்டியிருக்கேன். ஸோ டேட்டா செட் நீங்க ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ணி ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு டேட்டா அனலிஸ்டா ஒர்க் பண்ணி லைக் இந்த அமேசான்ல பிளிப்கார்ட் பட் அதுல வந்து நீங்க டேட்டா அனலிஸ்டா ஒர்க் பண்ணி அங்க வந்து உங்கள்ட்ட ஒரு சேல்ஸ் டேட்டா வந்துருக்கு. இப்போ அமேசான் எடுத்தோம்னா அங்க அதில் நீங்க சரி நினைப்பேன் நிறைய பேர் அமேசான் நீங்க ஆர்டர் பண்ணி எடுத்துப்பீங்க ப்ராடக்ட் பட் போனோம் இல்லாட்டி உங்களுக்கு தேவையான என்ன ரிலேட்டட் ப்ராடக்ட் வந்து எடுத்துருப்பீங்க. அதுல ஃபார் எக்ஸாம்பிள் 2 ரோ காட்டிங்க பட் ஒரு 1 மில்லியன் டேட்டா செட்னு எடுத்து உங்களுக்கு சாம்பிள் 2 ரோ காட்டியிருக்கு. இந்த ஐஃபோன் மேக் புக் ப்ரோட ஒரு சில இன்ஃபர்மேஷன்ல ஷோ ஆயிருக்கு. அப்போ ப்ராடக்ட் நேம் இருக்கு
ஆர்டர் பண்ணதுக்கு நீங்க எத்தனை ஆர்டர் குவான்டிட்டி கொடுத்துட்டீங்க மற்ற பிரைஸும் போடுறது இது சும்மா ஒரு சாம்பிள் சேல்ஸ் டேட்டான்னு உங்களுக்கு காட்டிக்கும் ஸோ இதுல வந்து நாங்க எப்படி இந்த இடி ஆப்ல பண்ணுறோம் ஓகே இது வந்து நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க அப்படி என்னங்கட கிளீன் டேட்டான்னு எடுத்துக்கணும் சரி நாங்கள் ஆல்ரெடி இந்த டேட் அந்த சேல்ஸ் டேட்டா கிளீன் பண்ணியிருந்தேன் சோர்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணி பண்ணி லாஸ்ட் வீடியோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ண இடிஎல் பைப்லைன் அதெல்லாம் கிளீன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து என்ன ஒரு டேட்டா வேஸ்லேயே டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகி இப்போ இந்த கிளீன் டேட்டா இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறது கிளீன் டேட்டா இதில் எப்படி நாங்கள் என்ன ஆல்டிகல் டெக்னிக் ஆப்பில் பண்ண போகிறோம் டேக்கில் அந்த ஆல்டிகல் டெக்னிக்னு சொல்ல வாரு என்ன இந்த ஆல்டிகல் டெக்னிக் ஆப்பில் பண்ணுறது மூலமாக என்ன நாங்கள் வந்து கொஷன்ஸ் கேட்டு டேட்டா செட் அதில் இருந்து வர இன்சைட்ஸ் எடுக்கணும் ஸோ இப்போ கொஷன் சொல்லும்போது நான் சொன்ன அந்த எக்ஸ்போர்ட்டி என்ற டேர்மே வந்து என்ன ஆஸ்கிங் கொஷன் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணாங்க in simple terms, EDA is all about asking question about your data to understand the story tell. So, அப்போ இங்கே ஆஸ்கிங் கொஷன் இப்போ நாங்கள் டெமோ கொஷன் இப்போ நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்டாக ஒர்க் பண்ணும்போது நீங்கள் என்ன மாதிரியான கொஷன் இல்லாட்டி என்ன மாதிரியான கொஷனுக்கு நீங்கள் சால்வ் பண்ண போறீங்க என்ன மாதிரியான கொஷனுக்கு ஆன்சர்ஸை வந்து டேட்டா செட்டில் எடுக்க போறீங்க நீங்கள் வேறு முதலாவது கேள்வி நான் சொன்ன ஒரு டெமோ கேள்வியாக கொடுத்தோம் பட் அது அவர் பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் அப்போ இந்த க்ளீன் டேட்டா உங்கள்ட்ட கிடைச்சிருக்கு இப்போ இந்த டேட்டாவில் நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் கொஷனாக இருக்கு இந்த இதுக்கான ஆன்சர் நீங்கள் எப்படி எடுக்க போறீங்கன்னா அங்கே கேட்கப்படுற கேள்வியை பார்த்தீங்களா என்ன வட்டாதாவ பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் அதாவது வந்து என்ன இந்த சேல்ஸ் டேட்டால வந்து எந்த ப்ராடக்ட் வந்து என்ன பெஸ்ட் செல்லராக இருக்கு இப்போ நீங்கள் பார்த்துருங்க பெஸ்ட் செல்லர் நீங்கள் பிளாட்ஃபார்மில் லைக் உங்களோட அமேசானில் போனீங்கனால தெரியும் இந்த பெஸ்ட் செல்லர் இல்லாட்டி நம்பர் 1 சேல் ப்ராடக்ட் அதில் ஒரு ஹைலைட்டாக போட்டிருப்பாங்க ஸோ அதை வந்து நான் இந்த டேட்டா நாங்கள் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எப்படி இந்த ஆனலிட்டிக்கல் டெக்னிக்கை எப்படி அப்ளை பண்ணி செய்யறதுன்றத வந்து நாங்கள் இந்த ஆனலிட்டிக்கல் டெக்னிக் அப்ளை செய்வதன் மூலமா வந்து என்ன இதுக்கான ஆன்சரை வந்து நாங்கள் எடுக்கணும் அப்போ இது என்ன இது ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரி நாங்கள் என்ன ஒரு கொஷனா கேட்குறோம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து என்ன எப்படி ட்ரைவ் பண்ண போறோம் இந்த சேல்ஸ் டேட்டா பேஸ் பண்ணி ட்ரைவ் பண்ண போறோம் இந்த இடிஏ டெக்னிக் ஆனலிட்டிக் டெக்னிக் நாங்கள் சொன்னேன் டேட்டா விசுவலைசேஷன் பிளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக் ஆப்ல வந்து இதுக்கான என்ன இந்த கேள்விக்கான ஆன்சர் எடுக்க போறோம் அப்போ என்ன இது ஒரு சாம்பிள் கொஸ்டின் இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ்ல நாங்கள் செய்ய போற ஒரு டாஸ்க் இது அப்போ என்ன பெஸ்ட் ப்ராடக்ட் எதுன்றது கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அடுத்தது பாருங்க இன் விச் மந்த்ஸ் டூ கஸ்டமர் பை த மோஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அப்போ இது என்ன இது எந்த மாதம் இப்போ ஜனவரி பிப்ரவரி 12 மாதம் இருக்கு அதுல எந்த மாதத்துல வந்து கஸ்டமர்ஸ் அதிகமாக ப்ராடக்டை வாங்கிடும் நான் வந்து இப்போ நான் அக்டோபர்ல மோஸ்ட்லி நவம்பர் டிசம்பர் என்ன ஒரு மேபி ஹை பர்ச்சேசிங் வந்தா இருக்கான சான்ஸ் இருக்கு பட் நான் அப்படி சொல்லவே இல்லை எண்ட் ஆஃப் த டே நாங்கள் அனாலிஸை பேஸ் பண்ணி சொல்லலாம் பட் கொமனா வந்து நிறைய இயர் அண்ட் சேல்ஸ் என்ன நியூ இயர் சேல்ஸ் அந்த மாதிரியானதுல வந்து என்ன அதுக்கான சான்ஸ் இருக்கு மேபி நாங்கள் அனலைஸ் பண்ணி முடியும் இந்த இடிய பார்ட் முடிக்கல மேபி எங்களோட ஆன்சர் வந்து மைட் பி என்ன நவம்பர் டிசம்பர்ல ஜனவரி இருக்குதான் சான்ஸ் இருக்கு பட் என்ன இது மாறுபடும் எங்களோட டேட்டா செட்டை பொறுத்து ப்ராடக்டை பேஸ் பண்ணி மாறுபடும் அப்போ இதே என்ன நாங்கள் இடிஏ பார்ட் மூலமா இதுக்கான ஆன்சரை சொல்லக்கூடிய இருக்கு அப்போ இது என்ன இந்த எக்ஸ்ப்ளோரிட்டின்றதே நான் சொன்னது என்ன ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டினுக்கு நாங்கள் எப்படி டேட்டா வச்சு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றோம்ன்றதா இந்த கொமனா வந்து எக்ஸ்ப்ளோரிட்டி டேட்டா ஆன்சர் சொல்லி இப்போ அடுத்த பார்க்கலாம் விச் மந்த் ஜென்ரேட் த மேக்ஸிமம் ரெவென்யூ அப்போ என்ன இதுவும் என்ன எங்களுக்கு டேட்டா செட் இருக்கு இதுல நாங்கள் அனாலிட்டிக்கல் டேட்டா விசுவலைசேஷன் 12 மாதத்துக்கு நீங்க ஒரு டேட்டா விசுவலைசேஷன் போட்டீங்கன்னா உங்களோட எக்ஸ்எக்ஸ்ல வந்து 12 மாதத்தையும் போட்டு அந்த ப்ராடக்ட்டுக்குரிய ப்ராடக்ட்ஸ் நேமை வந்து YXL போட்டு நீங்க ஒரு விசுவலைசேஷன் பண்ணா ஓகே உங்களுக்கு நாங்கள் எந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து என்ன அதிகமா சேல்ஸ் ஆயிருக்கு இந்த மந்த்ல சேல்ஸ் ஆயிருக்கு நீங்க வந்து ஈஸியா எடுத்துடலாம் அப்ப அது என்ன அது உங்களுக்கு என்ன அதை பேஸ் பண்ணி என்ன இந்த மேக்ஸிமம் ரெவென்யூ வந்து கண்டுபிடிச்சலாம் எந்த மாதத்துல இந்த மேக்ஸிமம் ரெவென்யூ இருக்கு அடுத்தது பாருங்க which region have a customers that generate the highest revenue அப்ப இது என்ன இப்ப இதுவும் எங்களுக்கு அப்படின்னு டேட்டா செட்ல வந்து கஸ்டமர் லொகேஷன்ல இந்த ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் இருக்கு இப்போ அதை பேஸ் பண்ணி அந்த ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஒரு அனலைஸ் என்ன லொகேஷனை பேஸ் பண்ணி நீங்க என்ன டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படி அனலைஸ் பண்ணிக்க எந்த ரீஜன் கஸ்டமர்ஸ் வந்து அதிக ரெவன்யூ வந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த அமேசான் பிளாட்ஃபார்முக்கு எந்த ரீஜன்ல இருக்கு ஸோ நாங்கள் அதை இப்போ நீங்க இப்போ ரீஜனை கண்டுபிடிக்கிறதால என்ன பெனிஃபிட் ஒன்றுமே இல்லை நீங்க ரீஜனை கண்டுபிடிச்சிங்க உங்களோட மார்க்கெட் கம்பெனி நீங்க ஒரு கம்பெனி ஒன்று ரன் பண்ணீங்க ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி ஒன்று ரன் பண்ணீங்க நீங்க அந்த ரீஜனை டார்கெட் பண்ணி உங்களோட கம்பெனி வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதா இருக்கு அப்போ இன்க்ரீஸ் பண்ணீங்க உங்களுக்கு சேல்ஸை வந்து இன்னுமே என்ன டார்கெட் பண்ணி உங்களோட சேல்ஸ் வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய இருக்கும் சேம் டைம் உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ இது அதான் இந்த டேட்டான்றது ரொம்ப அசெட்டா இருக்கு எங்களுக்கு இந்த ஒவ்வொரு டேட்டா ஒரு ஸ்டோரியை வந்து கிடன் பண்ணி வச்சுக்க அப்போ இதெல்லாமே நீங்க சும்மா கிளீன் பண்ணி மட்டும் வச்சிருந்தா மட்டும் பார்த்தாது இதுல வந்து ஒரு உங்களோட எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டெக்னிக்னு சொல்லுவாங்க இந்த சாமரி ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா விசுவலைசேஷன் ஈவன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக் ஈவன் அட்வான்ஸாக இந்த ஹைபோதிசிஸ் டெக்னிக் இந்த மாதிரி ஆப்ல பண்ணும்போது இந்த மாதிரி இன்சைட்ஸை வந்து எங்களால் டிரைவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ அடுத்தது பார்க்கலாம் இப்போ இதான் பார்த்தாங்களே என்ன விச் ரீஜன் ஹேவ் த கஸ்டமர்ஸ் தட் ஜென்ரேட் த ஹையஸ்ட் ரெவன்யூ அப்போ என்ன அது நான் கண்டுபிடிச்சு சொன்னேன்டா எங்களோட மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து என்ன ஃபர்தரா பர்டிகுலர் அந்த ரீஜனை நோக்கி டார்கெட் பண்ணும்போது என்ன எங்களுக்கு இன்னும் என்ன ஃபர்தரா எங்களோட ரெவன்யூ வந்து இன்னுமே இன்க்ரீஸ் அடுத்தது பார்க்கலாம் இப்போ டஸ் ஆஃபரிங் டிஸ்கவுண்ட் இன்க்ரீஸ் த ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி ஓ டஸ் இட் ஜஸ்ட் பூஸ்ட் த சேல்ஸ் வால்யூம் ஸோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ நீங்க என்ன இயர் எண்ட் வரும்போது என்ன கொமனா டிஸ்கவுண்ட் இது என்ன ஒரு கொமனான விஷயம் என்ன நீங்க கொமனா இயர் எண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் சீசன் வரும்போது என்ன
கட்டாயம் ஒரு ஆஃபர் வரும். அப்படி அந்த ஃபிளாட் அமேசான் வந்து அப்படி ஒரு ஆஃபர வந்து குடுக்கும்போது, அந்த ஆஃபர் குடுத்ததால வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கா? இத நீங்க அனலைஸ் பண்ண வேண்டியிருக்குல்ல. அப்படி இன்கிரீஸ் ஆயிருந்தா தான் நெக்ஸ்ட் டைம் அந்த ஆஃபர வந்து அவங்க ரன் பண்ணுவாங்க. இல்லாட்டி அந்த கேம்பெயின ரன் பண்ணுவாங்க. அப்படி அத அவங்களுக்கு இன்கிரீஸ் பண்ணாட்டி ஒரு ப்ராஃபிட் தராட்டி என்ன? அந்த ஆஃபர் அவங்க அடுத்து நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு குடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அது அவங்களுக்கு கிட்ட என்ன ஒரு லாஸ் மாரி தானே என்ன? ஒரு சேல்ஸ் ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் இந்த பிரைஸ் அவங்க ரெடியூஸ் பண்ணி குடுக்கும்போது, அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் இன்கிரீஸ் ஆகல. இல்லாட்டி என்ன ஒரு சேல்ஸ் வால்யூம் இன்கிரீஸ் ஆகலைன்னா, அப்புறம் அந்த அந்த டிஸ்கவுண்ட் அவங்க குடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்ல. அதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவா என்ன குடுக்கலாம்? நாங்களும் அதுக்கு பிறகு இன்னொரு பிசினஸ் டிசிஷன் எடுக்கக்கூடிய அப்ப அப்ப அதே மாரி நாங்க இதால இந்த எக்ஸ்பர்ட் டெக்னிக் இந்த எக்ஸ்பர்ட் டேட்டா அனலிசிஸ் மூலமா அந்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். எங்கட இந்த ஆஃபர் வந்து என்ன நான் குடுத்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் ஒரு இயர் எண்ட்ல வந்து கொமனா ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் ஒன்று வரும். அந்த ஆஃபர குடுக்குறது மூலமா வந்து என்ன இது எங்கட சேல்ஸ் வால்யூம் அடுத்து வந்து சேல்ஸ் வால்யூம்னு போடுறோம். இது எங்கட சேல்ஸ் வால்யூம இன்கிரீஸ் பண்ணியிருக்கா? இல்லாட்டி என்ன ப்ராஃபிட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணி இந்த மாரி விஷயங்களையும் என்ன கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சோம்னா எங்களால அடுத்து ஃபர்தரா என்ன மாதிரியான பிசினஸ் டிசிஷன் எடுக்கக்கூடிய மாரி இருக்கும்னு என்ன அமேசான் வந்து என்ன அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் என்னோட ஓவரால் என்ன ஒரு எக்ஸ்ப்ளோர் டேட்டா அனாலிசிஸ்ல வந்து நாங்க என்ன மாதிரியான விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றது, எப்படி நாங்க என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது. இந்த காமனா வந்து எக்ஸ்ப்ளோர் டேட்டா அனாலிசிஸ்ன்றது ஆல் அபௌட் என்ன ஆஸ்கிங் கொஸ்டின் எங்க டேட்டா செட்ட வந்து என்ன கொஸ்டின கேட்கறது மூலமா அது தர்ற ஆன்சர பேஸ் பண்ணி நாங்க ஃபர்தரா என்ன டிசிஷன் எடுக்கிறது. கிட்டத்தட்ட நான் அத பேஸ் பண்ணி அது தர்ற இன்சைட்ஸ பேஸ் பண்ணி நாங்க டிசிஷன் எடுக்கிறதா என்ன இந்த எக்ஸ்ப்ளோர் டேட்டா. ஸோ இது என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். என்ன நாங்க வந்து காமனா வந்து இந்த எக்ஸ்ப்ளோர் டேட்டா அனாலிசிஸ் பேஸ் பண்ணி என்னோட பாஸ்ட் இந்த ஹிஸ்டாரிக்கல் எனக்கு ஹிஸ்டாரிக்கல் ஆன்சர்ன்னு சொல்ல வரது என்னங்க பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அதத்தான் நீங்க அனலைஸ் பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ன்னு சொல்ல வரும்போதுண்டா என்ன இதுவரை நடந்த சேல்ஸ்ல வந்து என்ன எது இதுவரை நடந்த சேல்ஸ்ல எந்த ப்ராடக்ட் வந்து நல்லா சேல்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த இதுவரை நடந்த மந்த்ஸ்ல வந்து கஸ்டமர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்ட வந்து மோஸ்ட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்க. ஸோ இந்த டேட்டா தான் எங்களோட ஃபியூச்சரை வந்து டிசைட் பண்ணும்போது, நாங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்ணணும். இல்லாட்டி இந்த மாதிரியான ரீஜன டார்கெட் பண்ணணும்னு இந்த எக்ஸ்போர்ட் டேட்டா அனலிஸ்ட் தான் என்ன எங்களுக்கு வந்து என்ன ஒரு ஐடியாவோ, இல்லாட்டி என்ன ஒரு பாத் எங்களுக்கு குடுக்க போகுது. ஸோ இந்த எண்ட் கோல பார்த்தீங்களாண்டா என்ன, எங்க எண்ட் கோல் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்ல. எங்களோட கிளீன் டேட்டால வந்து எங்களோட ஆல்ரெடி கிளீன் டேட்டா இருந்துச்சு. அந்த கிளீன் டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் மீனிங்ஃபுல் கன்க்ளூஷன் என்ன மீனிங்ஃபுல் கன்க்ளூஷன் ஒன்றும் இல்ல. அந்த கன்க்ளூஷன் எப்படி எடுக்க போறோம்னா, இந்த இடிஏ டெக்னிக் அப்ளை பண்ணி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு நாங்க ஆன்சர் பண்ணும்போது என்ன எங்களால என்ன ஒரு பிசினஸ் டிசிஷன் உண்டு எங்களால என்ன அடுத்ததா நாங்க என்ன செய்யணும்ன்றது என்ன ஒரு ஐடியா வந்து இந்த இடிஏ வந்து குடுக்க போகுது. என்ன பிசினஸ் மேக் பெட்டர் டிசிஷன் யூ ஆர் டர்னிங் ரோ நம்பர்ஸ் இன்டு என்ன ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் அதாவது என்ன ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் டிசிஷனுக்கு இந்த இடிஏ பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ you are exploring the dataset from multiple angles to uncover the full story. அப்போ என்ன ஓவராலா என்ன EDAன்றது என்ன ஓவராலா உங்களோட டேட்டா செட் அது என்ன கிளைண்ட் டேட்டா செட் எடுத்து உங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காண்டி அதை மல்டிபிள் ஆங்கிள் வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண பாக்குறீங்க. அதுக்கு தான் இந்த டேட்டா செட்டை நாங்க முழுமையா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். நாங்கள் ETL வந்து அந்த வகை தான் நான் ப்ராப்பரா செஞ்சு இப்போ அந்த கிளீன் டேட்டாலாம் வந்து இந்த EDA டெக்னிக்கை அப்ளை. ஸோ இந்தியா வீடியோவில் என்ன எங்களோட டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள் 3வது ஸ்டேஜ் என்ன எக்ஸ்ப்ளோர் டேட்டா அனாலிசிஸ் பற்றி என்ன ஒரு ஓவரால் ஐடியா டீப்பாக கொஞ்சம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன எங்களோட அடுத்த பார்ட் எங்களோட ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள் கன்க்ளூஷன் அண்ட் டேஷ்போர்ட் இந்த ரெண்டையும் சேர்த்து நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தேன் வழக்கம் போல ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் இந்த வீடியோ ரிலேட்டடா எதுவும் டவுட் இல்லாட்டி எதுவும் சஜஷன் இல்லாட்டி எதுவும் ரெக்கமெண்டேஷன் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கட்டாயம் செக் பண்றேன் கமெண்ட். ஸோ மீண்டும் என்ன உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.